அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் ஐப்பசி மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக இது அனைத்தும் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான மன வருத்தம், சிக்கல், பொருளாதார ரீதியான தடை போன்ற அனைத்தையும் சந்திப்பதோடு மட்டுமல்லாது காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்திலும் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது நவம்பர் மாதத்தின் முதல் 2 வாரங்களும் அக்டோபர் மாதத்தின் இறுதி சில வாரங்களும் எப்படி அமைகின்றன என்று பார்த்தால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று குரு பகவான் வலம் வருகிறார். குரு உச்சம் பெறும் தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் விசாரமாக அவர் உச்சம் பெற்றாலும் லாபஸ்தானமாகிய 11இல் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவேதான் இந்த தருணம் என்பது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பல சிரமங்களும் சிக்கல்களும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே விலகும். கன்னிராசிக்காரர்களுக்கு பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 3, 5, 7 ஆகிய இடங்களை வலுவாக பார்க்கிறாருங்க. குரு பகவானின் பார்வை வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் பதிவதால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், பல நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைப்பதோடு காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமண பாக்கியம் போன்றவை நிறைவாக கூடக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்க முடியும். எனவே தவறவிடாமல் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபத்தில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது அங்கு வக்ரகதியிலும் திரும்புகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் நவம்பர் 11ஆம் தேதி முதல். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சப்தமஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வருகிறார் சனி. சனி வக்ரம் பெற்றிருப்பது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்களை நிச்சயமாக தகர்த்தெறியக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. வக்ர சனியின் அமைப்பால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காத நல்ல பல வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த அலுவலக சூழல் போன்ற அனைத்துமே நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார். எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே சனியின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அற்புதமாக மாற்றிக் கொடுக்கிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு வலம் வருகிறாருங்க. ராகு 6இல் இருப்பது அனைத்திலும் அபரிவிதமான நன்மையை பெற்றுத்தரும் சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானமாகிய 6இல் வலம் வருகிறாருங்க. ராகு 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பார். இதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் நுட்பமாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து உறுதியாகவே இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று மோட்சக்காரகரான கேது
விரயத்தில் இருந்தாலும் ராகு லாபஸ்தானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும், கேது வலுவாக இல்லை என்றாலும் ராகு வலுவாக வலம் வருவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. நீண்ட நாள் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல ஆற்றலும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்த கொள்ளுங்கள். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த தருணத்தில் அவர் வலம் வருகிறாருங்க. ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை போன்றவற்றில் மிக சிறப்பான மாறுதலை செவ்வாய் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். ஜென்மராசியில் நீச்சம் பெற்று வலம் வந்த சுக்கிரன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெறுவதால் நல்ல மாற்றம் உறுதியாகவே உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளும் சிரமங்களும் விலகி கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். சூரியன் மிக வலுவாக தனஸ்தானத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகியிருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்படிப்பட்ட இந்த வேளையில் நல்ல மாறுதல் உண்டு. ராசியின் அதிபதியான புதன் தனஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான புதன் சுபத்துவ பாதையில் வலம் வருகிறார். கூட்டு கிரகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒன்றிணைந்திருப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து கன்னிராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். நவகிரக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உறுதியாகவே உங்களை தேடி வரும். நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இல்லாமல்